இந்த slain in the spirit அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. So it has become a great trend these days. ஊதுனா எல்லாரும் விழணும். If somebody breathes, they have to fall இப்போ down. இயேசு இந்த இடத்துல ஊதுனாரு. So here Jesus breathed. வேதம் சொல்லுகிறதா எல்லாம் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி. Do you see in the Bible that everybody fell down? 10 முறை விழுந்தாலும் Though they may fall 10 times. அது மேட்டர் அல்ல. And that's not a big matter அது at all. முக்கியம் அல்ல. That's not important. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது When the Holy Spirit comes upon you, நீங்கள் விழுவது முக்கியம் அல்ல. it is not important that you fall down. நீங்கள் பலப்படுவது முக்கியம். What is important is that you get strengthened. Hallelujah. Falling is not a matter to God. நீங்கள் விழுவது தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியம் அல்ல. You shall receive power நீங்கள் அந்த வல்லமையை when பெற்றுக்கொள்வீர்கள். the Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது. அப்ப நான் என்ன செய்யணுங்க? So what should I be doing? பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு After I receive the Holy Spirit, நான் நிக்கணுங்க. I should stand. சொல்லுங்க நான் நிக்கணும்னு சொல்லுங்களே. Say that I should stand. நான் விழக்கூடாது. I should not be falling. விழ வேண்டிய அவசியம் கிடையாது. There's no necessity for me to fall down. மத்தவங்க அனுபவத்தை நான் குறை சொல்லலங்க. I am not finding fault with your experience. எனக்கு அது அவசியம் கிடையாது. And that is not important to அவங்க me. விழட்டும் விழாம They போகட்டும். may fall or they may not fall. ஆண்டவருக்கு எது மேட்டர்? So what matters to God? ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார்? Why is he giving the Holy Spirit? நீங்கள் பலப்படணும்னு சொல்றாருங்க. He is giving so that you may get strengthened. நீங்க சாட்சியா இருக்கணும்னு So that சொல்றாருங்க. you may live as a testimony. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க லாக் டோர்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லுங்களேன். Say you have to come from the locked doors. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு After you receive the Holy Spirit, நீங்க உங்களையே பயத்தினால் அடைக்க கூடாது. you should not lock yourself with fear. நீங்க வெளியே வரணும். You should come out.